ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஹைட்ராலிக் லைனில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீத்தர் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஹைட்ராலிக் லைனில் ப்ரீத்தர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இன் ஏர் அவுட் அப்படிங்கிற மெத்தடில் இது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் பம்பை வந்து ஆயில் ஷக் பண்ணும்போது ஏரை உள்ளே எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி பம்பு ஆஃப் ஆகினதுக்கப்புறம் உள்ளே இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி ஏரை அவுட்லெட் பண்ணி கொடுத்துரும். அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஏற்ற மாதிரி ஏரை வந்து ப்ரெஷரை வந்து பேலன்சிங் பண்ணும். ஓகேவா? இப்போது நம்ம அந்த லைனில் நம்ம ப்ரீத்தர் யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட்ராலிக் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ் சர்க்யூட். ஓகேவா? அந்த க்ளோஸ் சர்க்யூட்டில் கன்டினியூஸாக வந்து பம்ப் வந்து சக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏர், அதாவது அவுட்லெட் ஏர் எதுவும் உள்ளே போகாமல் அப்படியே தான் இருந்துச்சு, அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எதுவும் உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா பம்போட சக்ஷன் எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அப்போ வந்து பம்ப் வந்து லைஃப் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இன்னும் ஈஸியாக அப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வாட்டர் கேன் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த வாட்டர் கேனை வந்து மேலே ஒரு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, அடியில் ஒரு ஹோல் மட்டும் போட்டு விடுங்க. ஓகேவா? நீங்கள் மேலே ஏரை வந்து பாட்டிலோட கேப்பை வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து உள்ளே இருக்க வாட்டர் வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக வெளில வந்துட்டுருக்கும். ஓகேவா? இது ஏரோட கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த போட்டு வச்சுருக்க ஹோல் வழியாட்டு உள்ளே இருக்க வாட்டரை வெளியெடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அந்த பாட்டில் வந்து கம்ப்ரஸ் ஆக தொடங்கும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இஷ்யூ அப்படி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லைனில் வந்து ப்ரீத்தர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ப்ரீத்தர் வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரீத்தர். இது என்ன பண்ணோன்னா ஏரை ஜஸ்ட்டு இன் அண்ட் அவுட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆயில் ஊற்றோம்னா இந்த வழியோட நம்ம இந்த ப்ரீத்தர் ஏரியா வழியாகவும் ஊற்றிக்கலாம். ஓகேவா? இந்த விஷயத்துக்காகனா அதில் உள்ள ஏரில் உள்ள ஏரில் ஏதாவது டஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா சேம் அதை ரிமூவ் பண்ணிடும். சேம் அதே மாதிரி என்னன்னா ப்ரீத்தர் என்ன பர்பஸ் இதாகிட்டு ஆகும்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம, அதாவது அவுட்லெட்டில் இருக்க ஏரை உள்ளே எடுக்கும்போது அதில் உள்ள டஸ்ட் எதுவும் அப்படி உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியாவில் உள்ள ஒரு சின்னதாக ஒரு மெஷ் கணக்காக இருக்கும். ஓகேவா? அந்த வழியோட ஏர் வந்து உள்ளே போய்ட்டு சேம் அதே மாதிரி அவுட் ஆகும். இதே நம்ம நார்மலாக அதே மாதிரி பார்த்துருப்போம். அதே மாதிரி சிலிக்கா வச்சு யூஸ் பண்ண ப்ரீத்தரும் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? சிலிக்கா வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, சேம் இந்த வெளியில் உள்ள இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருந்தாலும் உள்ளே போய் உள்ள டேங்க்கில் போயிடும். அதே மாதிரி அவுட்லெட் ஆகிறதும் சேம் இதே வழியோட வந்து இந்த சிலிக்கா ஜெல் வழியோட வெளில போகும். ஓகேவா? நார்மல் இந்த சிலிக்கா ஜெல் பார்த்திங்கன்னா நிறைய கலரில் இருக்குது. நம்ம வச்சுருக்கிறது வந்து ப்ளூ கலர் உள்ளது வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ப்ளூ கலரில் உள்ளது என்ன ஆகும்னா போக போக லைஃப் குறையும் போது அதோட கலர் வந்து இப்படி பிங்க் கலருக்கு மாறிடும். அதே மாதிரி இந்த சிலிக்கா ஜெல்லில் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் சீசன் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். ஓகேவா? அப்போ கூலிங்காக இருக்கும்போது இந்த சிலிக்கா ஜெல் வழியோட ஏர் இன் அண்ட் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏரில் இருக்க வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்படியே எல்லாத்தையுமே இந்த சிலிக்கா ஜெல் அப்சர்வ் பண்ண தொடங்கிடும். ஓகேவா? இந்த சிலிக்கா ஜெல் அந்த ஏரெல்லாம் வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த சிலிக்கா ஜெல்லோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆக தொடங்குது. அதாவது இந்த ப்ளூலேருந்து இந்த பிங்க் கலருக்கு சேஞ்ச் ஆக தொடங்குது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.